இயேசுவின் பிறப்பு ஒரு அற்புத இரவு. நீண்ட நாட்களுக்கு முன் பெத்லகேம் என்ற சிறிய ஊரில் ஒரு குளிர் இரவில் வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் மின்னின. அந்த நட்சத்திரங்களில் ஒன்றானது மிகப் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அது ஒரு விசேஷமான அறிகுறி. அந்த நேரத்தில் மரியாளும் யோசேப்பும் ஒரு விடுதியில் தங்க இடம் தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்கும் இடமில்லை. இறுதியில் ஒரு எளிய மாட்டுத் தாழ்வாரத்தில் அவர்கள் தங்கினர். அங்கேதான் அந்த இரவில் மரியாள் ஒரு பிள்ளையைப் பெற்றாள். அதுவே இயேசு. அவர் கடவுளின் குமாரன், உலகத்துக்கு அமைதி மற்றும் இரட்சிப்பு கொடுக்கப் பிறந்தவர். அந்த நேரத்தில் வெளியில் ஆட்டுக் காப்பவர்கள் தங்கள் மந்தையை காக்கிக் கொண்டிருந்தனர். திடீரென்று வானத்தில் ஒரு தூதன் தோன்றி, "பயப்படாதீர்கள், இன்று உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் கிறிஸ்து ஆண்டவர்" என்று அறிவித்தான். அந்த தூதர் சொன்னபடி அவர்கள் மாட்டுத் தாழ்வாரத்திற்குப் போய் சிறு குழந்தை இயேசுவை ஆடையால் சுற்றி தொட்டிலில் படுத்திருந்ததை பார்த்தனர். அந்த இரவு வானத்திலும் பூமியிலும் ஒலி கேட்டது. மிகுதியான மகிமை தேவனுக்கே, பூமியிலே அமைதி, மனிதருக்குள் நன்மை. இயேசுவின் பிறப்பு அது ஒரு குழந்தையின் பிறப்பு மட்டுமல்ல, உலகத்துக்கு நம்பிக்கை, அன்பு, அமைதி வந்த நாள்.